கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. விஜய் ஆண்டி கன்ஃபார்ம் ஓகே சொல்லிடுவாங்களா? இல்லைன்னா சொல்ல மாட்டாங்களே. மாறன் என்னங்க நீங்க இன்னும் பயத்துல இருக்கீங்க? வாங்க மாறன், நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் மம்மி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ஓகே பண்ணிட்டேன்ல, மம்மிக்கும் ஓகே தான். இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் மம்மி கிட்ட கேட்கறது, மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீங்க பாருங்க, இப்பவே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். நீங்க எதுவும் நினைச்சு பயப்படாதீங்க மாறன், நான் தான் இருக்கேன்ல. வாங்க. ஓகே வெற்றி, உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். நீங்க கண்டிப்பா ஓகே பண்ணுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல, அதுதான் வெற்றி, வேற ஒன்றும் இல்லை. டோன்ட் வெரி மாறன், வெற்றியை நம்பிட்டீங்களா, எந்த இடத்துல உங்க நம்பிக்கை வீணாகாது. வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே வெற்றி. வெற்றி டார்லிங், வாட் ஹேப்பன்? என்ன விஷயம்? அப்படி டார்லிங், நான் பேசவே இல்லை, நான் தானே கண்டுபிடிச்சிங்க. வெற்றி டார்லிங், என் பையனை எனக்கு தெரியாது, அவன் தான் வந்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே, ஏதோ விஷயமா வந்திருக்கேன். என்ன விஷயம் டக்குன்னு சொல்றாக்கண்ணா? மம்மிக்கு நிறைய வேலை இருக்கா, சொல்லு. டார்லிங், என்ன எனக்கு பின்னாடி ஏதாவது ஸ்பைகி வச்சு பாக்குறீங்களா என்ன? காமெடி, அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறைச்சல். அது ஒண்ணுதான் நான் வச்சு பார்க்கணும். சார் அப்படி என்ன திருத்தனை பண்றீங்க ஸ்பை வச்சு பாக்குற அளவுக்கு? எதுக்கு இந்த கேள்வி? என்ன டார்லிங், நிமிந்து பார்க்காமல நான் தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன், நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க. இப்படி எல்லாமே நீங்க கெஸ் பண்ணா அப்புறம் நான் என்ன பண்றதா? வச்சுக்கண்ணா, இதுக்கு நீ சந்தோஷம் தான் படணும். மம்மி உன் வேலையை பாதியா குறைச்சிட்டேன். சரி ஓகே, என்ன விஷயமா வந்திருக்கான்? கூட ஃப்ரெண்ட் வர கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கேன். ஆமா மம்மி, என் ஃப்ரெண்ட் விஷயமா தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். சொல்றேக்கண்ணா, என்ன என்ன விஷயம்? மாம், ஒன்றும் இல்லை மாம், இவன் என் ஃப்ரெண்டு மாறன். இவன் ஜாப் கேட்டு என்கிட்ட வந்தான், நானும் ஓகே பண்ணிட்டேன் மாம். அப்புறம் என்ன, நீ ஓகே பண்ணிட்டீங்க, அப்புறம் என்னடா கண்ணா? மம்மி, இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்கலாம். ஆஸ் எம்டியா நீங்க தான் இந்த ஜாபை ஓகே பண்ணணும். பண்ணுங்க மாம். டார்லிங், டாடி மார்னிங் பேசுறது கேட்டிங்களா? நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓகே ஆயிருக்கேன். ஸோ அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்கான பிளான் தான் பண்ணிட்டு இருக்கேன். மம்மி ரொம்ப பிஸியாக இருக்கேன். என்னடா கண்ணா, நீ தான் டிசைட் பண்ணிட்டலாம், உன் ஃப்ரெண்டுக்கு ஜாப் அதானே? என் வெற்றி டார்லிங் டிசைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே யார் என்ன சொல்ல போகிறாங்க? இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன போஸ்டிங் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக கொடு. மாம், அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே? ஓகே தானே, கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல? என் வெற்றி கண்ணா ஓகே பண்ணதுக்கப்புறம் இங்கே யாரும் எதுவும் சொல்ல முடியாது, எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணடா கண்ணா. ஓகே, ஸோ மச் மாம். மாம், அதை நீங்கள் என் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல, அவனும் சாட்டிஸ்ஃபைட் ஆவான்ல? சாரிடா வெற்றி கண்ணா, மம்மி ரொம்ப பிஸியாக இருக்கேன். உன் ஃப்ரெண்டு இங்கே தானே ஜாயின் பண்ணலாம், அப்புறம் என்ன, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட பார்த்து பேசுகிறேன். உன் ஃப்ரெண்டை கோச்சிக்காதுன்னு சொல்ல மம்மி அப்புறமா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொல்ல, ஓகேவா? ஓகேடா கண்ணா, மம்மி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுறியா? பரவாயில்ல பரவாயில்ல, அதான் ஆண்டி சொல்லிட்டாங்களா, போதும், இதுக்கப்புறம் ஆண்டி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாங்க நம்ம போகலாம். சரி ஓகே மாம். சரிங்க மாம், நான் கிளம்புறேன். ஓகேடா கண்ணா. வச்சுக்கண்ணா, மம்மிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்க மாம். சரிக்கிட்டா, லைப்ரரி ரூம்ல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் புக். அதை இன்னும் எடுத்துட்டு வரா, மேபி அவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுறா கண்ணா. அவ்வளோதானே டார்லிங், இதோ இப்பவே எடுத்து தரேன். ஸோ மச் டார்லிங். சாரி டார்லிங், மம்மியால இப்போ உங்ககிட்ட பேச முடியல. மம்மி அப்புறம் ஃப்ரீ ஆனதும் உங்ககிட்ட வந்து பேசுறேன், ஓகேடா கண்ணா? இட்ஸ் ஓகே டார்லிங், நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டேக் கேர். ஓகே? ஓகேடா கண்ணா, லவ் யூ டார்லிங். லவ் யூ டூ டார்லிங். புக் மாதிரி எடுத்து கொடுத்துருமா? ஓகே மேம், நான் பார்த்து உங்களுக்கு கொடுத்துடுறேன். மாறு, நம்ம போலாமா? ஓகே வெற்றி, போலாம். விச்சோட ஃப்ரெண்டு தானே பேசுனது, யார் இந்த பையன்? ஓகே, வேலை பிஸிலாம் அவனை பார்க்க முடியல. சரி, இதை முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். யாருன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். என்ன மாறன், இப்போவாது நம்புறீங்களா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு? வெற்றி, நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவீங்க தெரியும் வெற்றி. இருந்தாலும் ஆண்டி அவங்க வாயால் ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் தங்கிட்டு இருந்தேன். ஏதோ ஆண்டியே சொல்லிட்டாங்களா, இனிமேல் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. அப்போ இப்போவாது நம்புனீங்க இந்த வெற்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாறன். சாரிங்க வெற்றி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேற என்ன, ஆஃபீஸ் தான் போகணும். வாங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், மற்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே வெற்றி. ஆனால் வெற்றி, ஆண்டி ஏதோ புக் எடுத்து தர சொல்லி கேட்டாங்களே. ஓ காட், நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை மாறன் ஞாபகப்படுத்துனீங்க. ஆமாம்மா, வெயிட் பண்ணுங்க மாறன்,
நான் போய் புக்கை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நோ ப்ராப்ளம் வெற்றி, நான் வெயிட் பண்றேன், நீங்க கொடுத்துருவாங்க. ஃபோன் அடிக்குது, யாருன்னு தெரியலையே. இருங்க மாறன், பார்த்துட்டு வரேன். ஓகே வெற்றி, பாருங்க. அட, டேட் தான் கால் பண்றாரு. என்ன விஷயம் தெரியலையே. சரி, என்னன்னு பார்ப்போம். ஹலோ டேட், சொல்லுங்க டேட். வெற்றி எங்கடா இருக்க? ஆஃபீஸ்க்கு வரியா இல்லை லேட் ஆகுமா? ஆமா டேட், கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. ஏன் டேட், இனி இம்பார்ட்டன்ட்? ஆமா வெற்றி, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்கு, நான் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிடு சரியா? டேட் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே டேட்ண்ணா. மாறன், ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அட, என்ன வெற்றி ஹெல்ப் ஆகுதுன்னு? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். ஒன்றும் இல்லை மாறன், இப்படி ஸ்ட்ரைட்டா போங்க. போனீங்கன்னா செகண்ட் ரூம், ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அந்த ரூம் தான் லைப்ரரி ரூம். அங்க புக் எடுத்துட்டு இருக்கா அஞ்சலி. அஞ்சலி கிட்ட இருந்து புக்கை மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? அவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த புக் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? அவ்வளோதானே வெற்றி. இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். சாரி மாறன், தப்பா எடுத்துக்காதீங்க. டேடி ஃபோன் பண்ணிட்டாங்க, அதான். அட வெற்றி, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க பேசுங்க, நான் போய் புக் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் மாறன். ஓகே வெற்றி, பாருங்க. அட கடவுளே, புக் என்ன அவ்வளோ மேல வச்சிருக்காங்க? அந்த புக்கெல்லாம் கொஞ்சம் கீழே வைக்க கூடாதா? இப்போ நான் எப்படி அந்த புக்கை எடுப்பேன்? ஆன்ட்டி வேற அப்பவே கேட்டாங்க. நான் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இந்த புக்கை எடுத்துட்டு போலானா ஆன்ட்டி கண்டிப்பா கத்துவாங்க. நீ என்ன படிக்கிற, என்ன பண்ற, ஒரு புக்கை கூட உனக்கு எதுவும் தெரியாதான்னு நம்மள கண்ணா பின்னான்னு கேட்பாங்களே. ரொம்ப அசிங்கமா இருக்குமே. எப்படியாவது நான் இந்த புக்கை இன்னைக்கு எடுத்து கொடுத்தே ஆகணும். அஞ்சலி, நம்மளால முடியும். நம்மளால முடியாதது எதுவும் கிடையாது. ஏதாவது பண்ணும், ஏதாவது தாவி கிவியாவது அந்த புக்கை எடுத்துடணும். அப்பாடா, லைப்ரரி ரூமை கண்டுபிடிச்சாச்சு. புக் எடுத்து போய் கொடுத்துட வேண்டியதான். ஆமா, இவங்க என்ன பண்றாங்க? ஓ, புக் எடுக்க வந்தாங்களா மேடம்? என்ன பார்த்துட்டு இருக்காங்க? எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா எப்படி எடுக்கிறது? லேடரோட அளவை பார்த்தா அது எனக்கு குட்டையா இருக்கு. அது மேல நான் ஏறி எடுக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நாள் விடிஞ்சிரும் போல இருக்கே. என்ன பண்றாங்க? இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தா புக்கு கைக்கு வந்துருமா? எடுக்க முயற்சி பண்ணாதானே வரும். ஒருவேளை புக்கு எதுவும் தெரியாம தவிக்கிறாங்களா? நமக்குள்ளே பேசிட்டா எப்படி? அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்டுருவோம். அஞ்சலி, நானே புக் எடுக்க முடியாத கடுப்புல இருக்கேன். எவன்டா அவன்? ஐயோ மாறன், நீங்களா? சாரிங்க மாறன், நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்ததுனால அப்படி கேட்டுட்டேன். சாரி. பரவாயில்லங்க, எவன்டா அவன் கேட்கற அளவுக்கு வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, நான் தானே, விடுங்க. ஆமா, ரொம்ப நேரமா அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன தெரிகிறது அங்க? அட நீங்க வேற மாறன், கிண்டல் பண்ணாதீங்க. நானே நர்வஸா இருக்கேன். நர்வஸாவா? என்னங்க, என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். அது ஒண்ணும் இல்ல மாறன், ஆன்ட்டிக்கு ஒரு புக்கு கேட்டாங்க. அந்த புக்கை இவ்வளோ நேரம் தேடினேன். தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கண்டுபிடிச்ச புக்கு மேல இருக்கு, எனக்கு எட்டல. அதுதான் இப்ப எப்படி எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஓ, அப்ப புக்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா? புக்கை எடுக்கணும், அவ்வளவுதானே. விடுங்க, நான் எடுக்கிறேன். ஆமால, நீங்க வந்துட்டீங்களா? நீங்க இருங்க. அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானும் புக் எடுக்க தாங்க வந்தேன். ஆன்ட்டி வெற்றி கிட்ட புக் எடுத்து வர சொல்லியிருந்தாங்க. வெற்றிக்கு ஃபோன் வந்ததுனால என்ன அனுப்பிவிட்டான். சரி, புக் எடுக்கலாமே வந்தா நீங்க ரொம்ப நேரமா முயற்சியில் இருக்கீங்க போல இருக்கேன். நகருங்க, நான் எடுக்கிறேன். புக் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். வாங்க மாறன், மேல லாஸ்ட் கபோர்ட்ல 3வது புக். இருங்க அஞ்சலி, வரேன். ஐயோ, என்னங்க ரொம்ப ஹைட்டா இருக்கும் போல இருக்கேன். இது எப்படி எடுக்கிறது? அது சரி, உங்களுக்கு ஹைட்டா இருக்குன்னா அப்ப நானும் அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது போல இருக்கேன். நான் எனக்கு தான் ஹைட்டா இருக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கே ஹைட்டா? இப்ப என்ன பண்றது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆன்ட்டி வேற அப்பவே புக்கு கேட்டாங்க. நீங்க வந்து 1/2 hour ஆயிடுச்சு. இதோ நான் வந்து 10 minutes மேல ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரு புக்கை எடுக்க முடியலன்னா ரொம்ப அசிங்கமா இருக்காதுங்க? அசிங்கமா இருக்கிறத விடுங்க, ஆன்ட்டி திட்ட ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான், காய்ச்சி மூச்சன் கத்தி எடுத்துருவாங்க. ஏற்கனவே ஆன்ட்டி டென்ஷன் பார்ட்டி வேற. ஒரு புக்கை கூட எடுக்கிறதுக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு காய்ச்சி மூச்சு கத்துவாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் இவ்வளோ நேரம் நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தேன். இப்ப தெரியுதுங்களா நான் ஏன் நர்வஸா இருந்தேன்னு? ஆமா அஞ்சலி, நீங்க ரொம்ப பாவம் தான். இப்ப எப்படி எடுக்கிறது? அதான் தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. இருங்க, ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு பாப்போம். போட்டுக்கிட்டு எடுக்கிற மாதிரி. அட, லேடர் இருக்கே, அந்த லேடர் கூட எடுத்துக்கலாமே. எது அந்த லேடர்? ஏங்க, அந்த லேடர் ஏன் அளவு கூட இல்லைங்க, எனக்கு கீழே தான் இருக்கு. ஏதோ ஸ்டூல் மாதிரி இருக்கு, அது மேல ஏறி நீங்க எடுப்பீங்களா? எங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சொல்றதும் சரிதான், அந்த லேடர் எட்டாவது போல இருக்கேன். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? சாரிங்க, நான் புக் எடுக்கலாம்னு வந்தேனா, அதான் அப்படி வந்து உங்க பக்கத்துல நின்னுட்டேன். ஐம் சாரி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, இப்ப புக் எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அந்த ஐடியாக்கு நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியலையே. எந்த ஐடியா வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. ஆன்ட்டி கிட்ட திட்டு வாங்காம இருந்தா சரிதான்.
எப்படியாவது ஆன்ட்டி கிட்ட புக் எடுத்து போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு ஏதாவது எந்த ஐடியா வந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க சொல்லுங்க. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன், உங்களுக்கு ஓகேனா அப்படி பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். சரி சொல்லுங்க, யோசிக்காதீங்க, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன ஐடியா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். நான் உங்களை தூக்கினா நீங்க அந்த புக்கை எடுத்துருவீங்களா? அது அது வந்து இல்லை அஞ்சலி, ஆன்டி புக்கு கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது. இது தவிர வேற எந்த ஐடியாவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா அதுபடி பண்றேன். இல்ல, எனக்கும் எந்த ஐடியாவும் தோணலையே. நான் வந்து உங்களை தூக்க முடியும், நீங்க என்ன தூக்க முடியும்னா தூக்குங்க, நான் வேணா புக் எடுக்கிறேன். விளையாடாதீங்க மாறன், நான் எப்படி உங்களை தூக்க முடியும்? இல்லைங்க சொல்றேன், நீங்க என்ன தூக்க முடியாதுன்னு தெரியும், நான் வேணா தூக்கவா? புக் எடுத்துட்டு போய் ஆன்ட்டி கிட்ட கொடுத்தே ஆகணும்ல, வேற வழி இல்லைல்ல. சரிங்க மாறன், நீங்களே தூக்குங்க. என்னங்க சொன்னீங்க? தூக்கவா? ஆமா, வேற வழி இல்லைல்ல. சரி, கொஞ்சம் சீக்கிரம் தூக்குங்க, நான் டக்குன்னு எடுத்துறேன். எடுத்ததும் என்னை இறக்கி விட்டுருங்க, ஆனா பார்த்து தூக்குங்க, கீழே கீழே போட்டுறாதீங்க. என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்லதான், ஆனாலும் கொஞ்சம் பார்த்து தூக்குங்க. ஏங்க அதெல்லாம் பத்திரமா தான் தூக்குவேன், கீழெல்லாம் போட மாட்டேன். சரி, நான் உங்களை தூக்குறேன், நீங்க உடனே இந்த புக்கை எடுத்துருங்க. மாறன் மாறன், பார்த்து பார்த்து பொறுமையா தூக்குங்க. பயப்படாதீங்க, அப்படிலாம் விட்ட மாட்டேன், பொறுமையாக தான் தூக்கியிருக்கேன். நீங்க சீக்கிரம் எடுங்க, புக் எடுங்க. ஓஹோ மாறன், என்னங்க என்னாச்சு, எடுத்தீங்களாங்க? மாறன் எட்டலங்க, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா தூக்குங்க. இன்னும் ஹைட்டாவா? இல்ல இல்ல, அது சரிப்பட்டு வராது. என்னாச்சு மாறன், தூக்க முடியலையா? வெயிட்டா இருக்கேனா? அட நீ ஏமா, வெயிட்டா இருந்தா கூட பரவாயில்லையே, இது வேற மாதிரில இருக்கு. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், எடுக்க முடியுதான்னு பாருங்களேன். எட்டல மாறன். எட்டலையா? இப்ப என்ன பண்றது? மாறன், எனக்கு ஒரு ஐடியா. நீங்க முன்னாடி பக்கம் வந்து தூக்குறீங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டா தூக்கலாம்ல, தூக்குறீங்களா? முன்னாடியா? ஐயோ நம்மள சோதிக்கிறாளே. அஞ்சலி, இப்படியே எடுக்க முயற்சி பண்ணுங்களேன். மாறன் எட்டலங்க, எட்டுல நான் ஏன் உங்களை தூக்க சொல்ல போறேன்? நீங்க இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டோம், அந்த ஒரு ட்ரையும் பண்ணிடுவோமே. எப்படியாவது புக்கை எடுத்துடலாங்க, ப்ளீஸ் தூக்குங்க மாறன். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, தூக்குறோம். டேய், இன்னைக்கு உனக்கு சோதனை காலம்னு நினைக்கிறேன். இருங்க தூக்குறேன். வாங்க முன்னாடி வந்து தூக்குங்க. வர்றாமா, இப்ப ஓகேவா பாருங்க. ஓகே ஓகே மாறன், இப்ப ஏட்டது அப்படியே பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க, எடுத்துறேன். அருகில் வந்ததிலே ஆறும் மனதில் சென்று ஓதியே, நீ என் மனதில் இன்னொருவம் கண்டுபிடிப்பாயா? கலுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ. அப்பாடா, புக் எடுத்துட்டு மாறன். இப்ப இறக்கி விட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க மாறன், இறக்குங்க. மாறன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ணு சவக்க. டேய் மச்சி, இங்க என்னடா பண்ற? அப்பவே ஆபீஸ் கிளம்புறேன்னு நீங்க மறந்து வந்தீங்க, இங்க இருக்கீங்க? ஆமாண்டா, ஆபீஸ் கிளம்பலாம் தான் வந்தோம். அதுக்குள்ள மம்மி ஒரு புக்கு கேட்டாங்க. சரி, நான் போன் பேசிட்டு இருந்தாலும் மாறன் எடுத்து கொடுக்க சொன்னேன். மாறன் அப்போ போனாலும் இன்னும் ஆளை காணும். நானும் அதான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட பாவீங்களா, சீக்கிரமா போறேன்னு சொன்னா நான் வரலன்னு. இவ்வளோ லேட்டா போறேன்னாக்கா நான் மட்டும் வராம இருப்பேன், நானும் வரேன்டா. டேய், நீ வந்து என்ன பிரயோஜனம்? வர வேண்டியவன் மாறன், அவனே இன்னும் ஆளை காணுமே. சரி வா, நம்மளே லைப்ரரி ரூமுக்கு போவோம். அங்க என்னதான் பண்றான்னு தெரியல, வா போய் பாப்போம். மச்சி, போய் மாறனை பார்த்து கூப்பிட்டு நானும் வரேன், வாங்க 3 பேர் போவோம். சரிடா வா. எனனே பொறையேற ஓட்டுற சுருக்கு கயிறு விழியால மாத்துற, முன்னழகில் நீதான் ஒரு கேர ஜாட காட்டுற, முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத, பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே. மச்சான், என்னடா நடக்குதுங்க? அதுன்ற எனக்கும் தெரியல. இவனை புக்கை தானே எடுத்துட்டு வர சொன்னேன், இவன் என்ன எடுத்துட்டு இருக்கான்? மச்சி, இவன் நமக்கும் மேல இருப்பான் போல இருக்கேன். டேய், எப்படிடா இப்படிலாம்? டேய் அமைதியா இருடா.
நானும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இல்ல மச்சி, புக் எடுக்க சொன்னா இவன் கணக்கே பண்ணிட்டு இருக்கானே, அதான் பாக்குறேன். ஆமா மச்சான், கணக்கு நல்லாவே பண்றான்ல. அங்க ஒண்ணு நோட் பண்ணியா? அவன் தான் கணக்கு நல்லா பண்றானா? அங்க பாரு, அவளும் அதுக்கு ஏத்த மாதிரி போஸ்ட் கொடுத்து நின்னுட்டு இருக்கா பாரு. அட ஆமாண்டா மச்சான், போற போக்க பார்த்தா ரூட்டு வேற எங்க போயிடும் போல இருக்கு. போயிடும் போல இருக்கலாம்லடா, பாதி கடல் தாண்டி போயிட்டு இருக்கு பாரு. டேய், அவனை பாத்தியா? எதை பார்த்து அப்படி சிலையா நிக்கிறான்னு. அவன் சிலையா நிக்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு புரியுது, ஆனா இவன் ஏன் இப்படி சிலையா நிக்கிறா? மச்சி, இது இப்படியே விட்டா நீ சொன்ன மாதிரி பாதி கடல்ல முழு கடலையும் தாண்டிடும். இப்படி எல்லாம் விடக்கூடாது. இப்ப பாரு.